Fine. So Amazonல பாத்தீங்கன்னா there are a lot of instances available using which people utilize or create a lot of resources. One of the main instance பாத்தீங்கன்னா or the first instance பாத்தீங்கன்னா we have EC2. Nothing but Elastic Compute Cloud ன்னு சொல்லுவாங்க அத. So EC2 எதுக்காக பயன்படுறோம் and what is it all about? We'll see it now. See, first of all, what do you mean by EC2? No, simpler சொல்ல போனா it's basically a virtual computer. See, imagine that you are in your final year project. ஓகேங்களா? அப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு MacBook laptop தேவைப்படுது which is gonna cost you around 2 lakh rupees. அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒரு ஹார்ட்லி 10 days தான் போகும். அந்த 10 நாளைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு மேக்புக் லேப்டாப் வேணும் which is worth 2 lakhனா நீங்க ஷாப்புக்கு போய் இதை வாங்குவீங்க அல்லது யூ லாஸ்க் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கிவ் யூ ஆர் தர்ஸ் நோ ஆப்ஷன். கரெக்ட், ரெண்டே ஆப்ஷன் தான் மட்டும் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்டு லேப்டாப் இல்லை, ஷாப்புக்கு போகிறதுக்கு காசும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமேசான் என்ன சொல்றான்னா யூ கேன் லீஸ் தட் லேப்டாப் ஃப்ரம் அமேசான் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ். ஸோ 10 daysக்கு வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் சேர்ந்து அந்த லேப்டாப்பை லீஸ்க்கு வாங்கிடலாம். லீஸ்னா ரிமோட்ல இருக்கும். நீங்க ஒரு ஆர்டிபி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அது கூட கம்யூனிகேட் பண்ணி நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க, லேப்லாம் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் திங் இஸ் கால்ட் EC2, எலாஸ்டிக் காம்பியூட் கிளவுட். ஸோ ஆஸ் த நேம் சேஸ், எலாஸ்டிக் என்னது, இதோட பவர் இருக்கு இல்லையா. இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டர் பவரை வந்து என்னால் ஈஸியாக இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும், ஒரு எலாஸ்டிக் ரப்பர் மாதிரி. Then we got compute. Compute na basically talks about the resources. It can do computing services. See, AWS and cloud பொறுத்தவரை initially ஆரம்பிக்கும் போது cloud was just a storage place where you put some file அதை ஸ்டோர் பண்ணுவீங்க, like Google Drive மாதிரி அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் we thought of making the processing also in the cloud. அப்ப என்ன சொல்றானா, உங்க லோக்கல் டிவைஸ்ல நீங்க டேட்டா போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு டேட்டாவை எனக்கு கொடுத்துரு, நான் ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை I'll give it to you. So that's what your computers, and it's obviously it is working in cloud, so that's why it is termed as cloud. So EC2 is one of the most popular AWS offering after SQS and all. So EC2 expands to Elastic Compute Cloud, and it comes under infrastructure as a service. Now what is IaaS? IaaSனா அந்த இன்ஃப்ராவே உனக்கு கொடுத்துட்றான். மீன் உங்களுக்கு தேவையான செட்டப்ல இத்தனை ஜிபி ரேம், இவ்வளோ ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு, இவ்வளோ கோர் ப்ராசஸ் சொல்லி அந்த இன்ஃப்ரா உங்கள்கிட்ட கொடுத்துட்றான். அந்த இன்ஃப்ராக்குள்ள யூ கேன் கான்ஃபிகர் எனிதிங். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டிங் அவுட் அ கம்ப்யூட்டர் ஃப்ரம் அமேசான். You are paying only for the amount of period you are keeping that computer with you. அதுக்குள்ள நான் எத்தனை அப்ளிகேஷன் போடலாம், அது ஏன் இஷ்டம், அதுக்கு நான் பே பண்ணுவேனா மாட்டேன், ஏன்னா நான் கம்ப்யூட்டர் தான் பே பண்ணணும். That's why it is termed as infrastructure as a service. And it is mainly consist of EC2, nothing but renting a virtual machine. And obviously I need to have some storage block, right? Hard disk மாதிரி வேணும் இல்லையா, அதுக்கு we are utilizing EBS, Elastic Block Storage, or I can call it as EBS. And to distribute load across multiple machine. இப்போ என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல வந்து நிறைய யூசர்ஸ் வராங்க. ஸோ ஐ கிரியேட்டட் EC2 ஹியர் 2, 3, 4 4லையுமே ஐம் ரன்னிங் மை வெப்சைட். ஸோ அப்போ ஒரு யூசர் உள்ள வரானா இட் கேன் கோ ஹியர் ஆர் ஹியர் ஆர் ஹியர் ஆர் ஹியர். இந்த டிராஃபிக்கை டிவைட் பண்ண அனுப்புறதுக்கு it also supports something called ELB, Elastic Load Balancer. Then we can even have scaling services. Scaling services na இப்போ என்கிட்ட ஒரு 1 lakh யூசர் இருக்கான், டக்குன்னு நாளைக்கு 2 lakh வந்துட்டாங்கன்னா இந்த 4 பேரோட சமாளிக்க முடியாது. ஸோ ஐ நீட் டு கிரியேட் மேனுவலி 4 more instances, right, to run more websites and all here, website instance. பட் இது மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட்டிக்காவே பண்ண வைக்கலாம் with help of auto scaling. So EC2ல நிறைய tuning points இருக்கு. We'll talk almost about a lot of topics in this. Let's see one by one. So EC2 is a fundamental to understand how the entire cloud works.
ஸோ நீங்க EC2 வந்து கிரியேட் பண்ணும்போது you will be getting an option to choose what operating system you want. உங்களுக்கு என்ன OS வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். Then it has OS can be either Linux or Windows or even Mac OS. Then you can choose how much compute power you need. எனக்கு எவ்வளோ CPU வேணும், எவ்வளோ RAM வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து EBS வேணுமா இல்ல EFS வேணுமா, ரெண்டுமே வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். டிஃபரன்ஸ் பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். EBSனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், EFSனா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி வேணாம், எனக்கு ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு பேனலா இருக்கணும், இங்கே பிசிக்கலா இருக்கணும் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர்ல போய் நீங்க பையும் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் சூஸ் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மெஷின் நீங்க லான்ச் பண்ண போறீங்கன்னா அதுக்குமே இன்டர்நெட் வேணும் இல்லையா? ஸோ அந்த இன்டர்நெட் ஸ்பீட் என்ன நீங்க முடிவு பண்ணலாம். எனக்கு 100 Mbps வேணுமா 1000 Mbps சொல்லிட்டு யூ கேன் டிசைட் தட் ஒன். யூ கேன் ஈவன் டிசைட் பப்ளிக் IP அட்ரஸஸ். Or then you can define the firewall rules and security groups. Then bootstrap script also you can define. So இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸி தான். பட் வாட் இஸ் அ bootstrap script? இது புதுசா இருக்கும் மேபி. See, bootstrap script means what? இனிஷியலி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சில அப்ளிகேஷன் பாப்பப் ஓப்பன் ஆகும் இல்லையா, பார்த்துருப்பீங்க. அப்டேட்ஸ் ஓப்பன் ஆகும், இல்ல சில சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். இது யார் சொல்றா? நம்ம கிளிக் பண்ணாமலே யார் சொல்றாங்கன்னா பூட்ஸ்ட்ராப் சொல்றாங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன்ல தான் பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ப்ரோக்ராமிங் கோடு மாதிரி அந்த கோடை வந்து நம்ம கொடுத்துருவோம். யாரு? நம்ம கம்ப்யூட்டர் கொடுத்துருவோம். இனிஷியலி பூட் ஆகும்போது மட்டும் இட்ஸ் வில் ரன். It will not run again and again. Only for the first time when I am booting my device, it will run. Else it won't run. And இங்க வந்து the bootstrap script வந்து Amazon EC2 is naming it as user data. அதுக்கான பேர் என்னதுங்க? Naming it as user data. So same information. It is possible to bootstrap our instances. When I say bootstrap our instance, na boot ஆகும்போது சில இன்ஃபர்மேஷன் பண்ணு அப்படி சொல்ல முடியும். With help of, so bootstrapping is common term. இது பண்றதுக்கு we are using user data. So for example, இப்போ ரெண்டு பொருளை ஒட்ட வைக்கணும்னா that's called fixing. இந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு I can use multiple types of glue, right? அதே மாதிரி தான் bootstrapping பண்றதுக்கு இங்க they are using user dataங்கிற ஒரு ஸ்கிரிப்ட். Bootstrapping means launching commands when the machine is starting the first time. The script is only runs once at the first instance start. அதுக்கப்புறம் again and again ரன்லாம் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். EC2 user data என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it can install updates, it can install softwares or download common files from the internet or anything நம்ம பண்ணிக்கலாம், which is a coding தானே இது can do. And the bootstrap data user data script runs with the root user only. We'll do lab hands-on, but அதுக்கு முன்னாடி we'll see something else. இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் எக்ஸாம்பிள். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் M6i 8x large இஸ் ஹையர் மாடல் தென் M6i large. இந்த கம்பேரிசன் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் போதும். இதை பக்கப்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது என்ன டிஃபைன் பண்றோம் பேசிக்கலி பாத்தீங்கன்னா, we're saying that இன்ஸ்டன்ஸ் சைஸ், இந்த நேமுக்கு எவ்வளோ CPU இருக்கும், எவ்வளோ GB ஆஃப் RAM இருக்கும், எந்த மாதிரியான ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுது, how much it will be the internet bandwidth and EBS bandwidth எவ்வளோ இருக்கும். ஸோ CPU புரியும், ரேமும் புரியுது, ஸ்டோரேஜும் புரியுது. EBSனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரு. இது வந்து அந்த டிவைஸோட இன்டர்நெட் ஸ்பீடு, அதுவும் ஓகே. பட் வாட் இஸ் EBS bandwidth here? See, when I'm creating an EC2 instance, right, your EBS also gets created. EBS வந்து ஹார்ட் டிஸ்க், பட் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்காது, அது வெளியே எங்கேயோ இருக்கும்.
ஸோ என் கம்ப்யூட்டர் ஈஸி டு இங்கே இருக்கு, ஹார்ட் டிஸ்க் எங்கேயோ இருக்கு வேற மிஷின்ல. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் தட் இந்த கம்யூனிகேஷன் லிங்க் இருக்கு இல்லையா பிட்வீன் மை EC2 அண்ட் EBS, அதுவுமே ஃபாஸ்டா இருந்தா மட்டும்தான் என்னால ப்ராப்பரா ரீட் ரைட்லாம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ தட்ஸ் வாட் ஹியர் டிஃபைன்ஸ் தி பேண்ட்வித் ஆஃப் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ் டு யுவர் EBS. அந்த லிங்கோட பேண்ட்வித் எவ்வளோன்னு இங்க சொல்றான். அப் டு 10 Gbps வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்க. Apart from that, we got M6i 8x large 48 இல்ல 128 vCPU, like we call it as i7 i10 சொல்றோம் இல்லையா, இது i128. இவ்வளோ GB of RAM, EBS only, network bandwidth and EBS bandwidth எவ்வளோ இருக்கு. So next is your key pair. Now what is a key pair? Say imagine that you go to a shop and you're buying a laptop. Laptop நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். லேப்டாப் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லேப்டாப் லாகின் பண்ணி வில் கிரியேட் அ பாஸ்வேர்ட் இல்லையா, அக்கௌண்ட் ஐடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம போடுவோம். ஸோ when I'm creating a username and password, once I bought the laptop we do that. அந்த ஷாப்கீப்பரே வச்சு தர மாட்டான். நான் வாட் இஃப் ஐ எம் பையிங் த சேம் லேப்டாப் இன் கிளவுட், நான் கிளவுட்ல வாங்குறேன் அப்படின்னா கிளவுட்ல இருந்து நம்ம அந்த ஆக்சஸ் கொண்டுக்கு வரும் போதே while creating or building that laptop itself I should put a password. ஏன்னா once a laptop build ஆயிருச்சு, once and we can access that laptop na anybody can access right without password. அப்ப என்ன சொல்றானா அந்த லேப்டாப்போ இல்ல EC2 நீங்க பில்ட் பண்ணும் போதே you create a password for that so that it will be secure. ஸோ அதுக்கு அந்த டேர்ம் தான் we call it as key pair here. ஓகேங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும்னா நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பட்டன் நமக்கு கிளிக் ஆகும் இந்த மாதிரி there will be like 4-5 லைன் இருக்கும். It will be a encrypted password. So once you create a key pair, they are used to securely log into your EC2 instance. And we have two key pair model, .pem இருக்கும், .ppk இருக்கும். .ppk வந்து if you are launching anything below Windows 10, .pem na any new one, Mac or Linux or above Windows 10 இது வந்துரும். And they are simply used to log into your EC2 instance. அதான் அவரோட மெயின் டாஸ்க், மற்றபடி இது பெருசா இல்லை. நெக்ஸ்ட் நீங்க இன்ஸ்டன்ஸ் டைப் படிக்கும் போது while creating instance and all, you will have an option of instance type like M5.2x large. இந்த M னா அர்த்தம், M னா instance class னு அர்த்தம், 5 means 5th generation அர்த்தம், 2x large na size within that instance what is the power, that is the size here. Now இது இல்லாம EC2 instance offers different types of instance also, like your general purpose, compute optimized, memory optimized, accelerated computing, storage optimized, instance feature and measuring instance. The last or second வரும். இது வரைக்கும் we have different options available. இப்போ நீ கடைக்கு போறீங்க, கடைக்கு போயிட்டு telling எனக்கு ஒரு லேப்டாப் வேணும்னு சொல்றீங்க, what he will tell எதுக்காக யூஸ் பண்றீங்க கேட்பாங்க. Based on what you are telling, like if you are telling நான் கேம் பண்ண போறேன், கேம்னா he need high GPU, high CPU, high amount of RAM, high amount of storage. அதுக்கேற்ற மாதிரி he'll give you a specification இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது accelerated computing. அது நேம் தான், மற்றபடி RAM எல்லாமே சேம் தான். அது எந்த அளவுக்கு நான் பவரா யூஸ் பண்றோமோ அதுக்கு மாடிஃபிகேஷன் தான். இப்போ ஜெனரல் பர்பஸ்னா இப்போ ஆஃபீஸ்க்காக நான் பயன்படுத்த போறேன், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் சம் எக்ஸல் ஷீட் தான் இருக்க போகுது அப்படின்னா he'll give you okay எக்ஸல் ஷீட் தானா ஒரு 10 GB 5 GB RAM எடுத்துக்கங்க, ஒரு i5 போதுமானதுன்னு சொல்லி they'll give you that, right? ஸோ அந்த பில்ட் பண்றாங்க இல்லையா மேனுவலா, அதுதான் பை டிஃபால்ட்டா அமேசான் வச்சு முடிச்சிருக்கான். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி பில்ட், நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஸோ நவ் வில் கோ அண்ட் டூ த லேப் ஆன் EC2 instance.